கோவையில் தனியார் பள்ளி விடுதியில் தங்கி 7ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவனுக்கு 10ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் தொல்லை அளித்ததாக பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை விடுதி காப்பாளரிடம் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். அதாவது நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது மகன் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு பள்ளி, தனியார் பள்ளி, அந்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வைத்து வருகிறார். அவர் தான் தனியாக கோவையில் வசித்து வருவதன் காரணமாக தனது மகனை அங்கு பள்ளியில் இருக்கக்கூடிய விடுதியில் தங்கி படிக்க வைக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த மாணவன் 7ஆம் வகுப்பில் பயின்று வருகிறான். கடந்த ஆண்டு மாணவன் 6ஆம் வகுப்பு படித்து வந்தபோது அதே விடுதியில 9ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் உடன் தங்கியிருக்கிறான். அந்த மாணவனால் பாலியல் தொந்தரவானது ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட அந்த 9ஆம் வகுப்பு மாணவனை கண்டித்து அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சூழல்ல கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அதே மாணவன் இந்த தற்போது 7ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய மாணவனிடம் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வந்துள்ளான். இதைத் தொடர்ந்து குறிப்பிட்ட இந்த பாதிக்கப்பட்ட 7ஆம் வகுப்பு மாணவன் விடுதி காப்பாளர்களிடம் புகார் அளித்த நிலையில எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத நிலையில நேற்று மாலை திடீரென பள்ளி முடிந்தவுடன் விடுதிக்கு செல்லாமல் இந்த மாணவன் தனது தந்தையை நோக்கி தந்தையின் அறைக்கு சென்றிருக்கிறார். இதைத் தொடர்ந்து என்னவென்று அறியாத அந்த தந்தை மாணவனை கண்டித்ததோடு விவரத்தை கேட்டபோது மாணவன் தனக்கு நேர்ந்த இந்த பாலியல் தொந்தரவு குறித்து தந்தையிடம் கூறவே இன்று காலை தனது மகனை அழைத்துக் கொண்டு தந்தை பள்ளி விடுதி காப்பாளரிடம் வந்து புகார் அளித்த நிலையில விடுதி காப்பாளர் இது ஒரு சாதாரண விஷயம், இதற்கு எல்லாம் எதற்காக பெரிதுபடுத்துகிறீர்கள் என்ற அடிப்படையில் கூறி அனைத்து மாணவர்களையுமே தங்களது குழந்தைகளைப் போல்தான் பாதுகாத்துக் கொள்கிறோம், உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்களை கூறி பெற்றோரை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். இதே போன்று கடந்த ஓராண்டுக்கு முன்பும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்த நிலையில மீண்டும் அதே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. எனவே உடனடியாக தனது மகனுக்கு நேர்ந்த பிரச்சனை என்பது மற்ற மாணவர்களுக்கும் நிகழாத வகையில உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த தந்தை கேட்டுக்கொண்டதுடன் தற்பொழுது தற்காலிக ஒரு நிவாரணமாக மாணவனை அதே விடுதியில் விட்டு சென்றிருக்கிறார். இதற்கு காரணம் மாணவனை தன்னுடன் அழைத்துச் சென்றால் தனது மகனின் கல்வியானது பாதிக்கும் என்ற அடிப்படையில் தான் விட்டுச் செல்வதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அருண்.